வந்து நம்ம டேஞ்சூர் ஆர்ட் பற்றி பார்க்க போகிறோம். டேஞ்சூர் ஆர்ட்டுங்கிறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்ட். இது வந்து தஞ்சாவூரில் வந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் ஆரிஜின், தஞ்சாவூரில் தான் ஆரிஜின் இந்த டேஞ்சூர் ஆர்ட். ஸோ நம்ம இந்த டேஞ்சூர் ஆர்ட்டு என்னென்ன பொருள் தேவைங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு போர்டு வேணும். 3mm போர்டு, 6mm போர்டு. அதுக்கு மேலே வந்து இந்த கிளாத்தில் இதே மாதிரி ஒரு கிளாத்தில் ஃபெவிகால் போட்டு நல்லா இது பண்ணி அந்த கேன்வாஸ் மெட்டீரியல் இது வந்து 6mm MDF ப்ளேவுட் வாங்கிக்கோங்க. ஏன்னா MDF ப்ளேவுட் தான் வந்து வாட்டர் ப்ரூஃப் ப்ளேவுட். ஸோ அது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் இந்த கிளாத்தை வந்து இப்போ நம்ம என்ன சைஸ்க்கு தேவையோ அந்த போர்டு, இப்போ வந்து இந்த சைஸ் நமக்கு போர்டு இருக்குது நம்ம கிட்ட அப்படின்னா இந்த அளவோட கொஞ்சம் எல்லா சைட்லேயும் ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு ஃபுல்லு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபுல்லு ஃபெவிகாலில் வந்து இதை வந்து டிப் பண்ணி கார்ட்போர்ட் மேலே வச்சு இப்படி இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு போர்ட் கிடைக்கும். ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லாமல் இது நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா இழுத்து ஓட்டிக்கோங்க. இது வந்து காயத்துக்கு 1 டே ஆகும். இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த இதுக்கு நம்ம கேன்வாஸ் ரெடி பண்ணுறதுக்கு போர்டு ரெடி பண்ணிட்டு நமக்கு வந்து தேவையான வந்து மண் பவுடர், அரபிக் ஸ்டோன், அப்படின்னா கேன்வாஸ் ரெடி பண்ணுறதுக்கு மக் பவுடர், கேன்வாஸ் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் மக் பவுடர். இது வந்து மெஷர்மெண்ட், ஒரு கப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அந்த கார்ட்போர்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரே சைடில் படக்கூடாது, அந்த அளவுக்கு காய வச்சு அந்த போர்டை ரெடி பண்ணிக்கோங்க. அது காய்ச்சதுக்கு அப்புறமா எமரி ஷீட்டை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் சீட்டிங்கன்னா மேலே இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், மேடும் பள்ளமாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஷைன் ஆகி உங்களுக்கு ஈவனாக கிடச்சிடும். ஈவனாக கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு எந்த பிக்சர் உங்களுக்கு வரையணும்னு இருக்கோ, பிள்ளையார், சரஸ்வதி, இந்த மாதிரி எந்த பிக்சர் இருக்கோ அந்த இது சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்காங்க. ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் இதில் வந்து ஸ்கெட்ச் பண்ணணும். ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராம் உங்களுக்கு வரும்னா அதை வச்சு ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எல்லோ கார்பன் இருக்கும், எல்லோ கார்பன் ஷீட் இருக்கும். இதை வச்சுட்டு இது மேலே அந்த ஜெராக்ஸ் பேப்பர் அதை வச்சு சென்டர் பார்த்து எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு அங்கங்கே செலோ டைப் போட்டு ஒட்டிட்டு நல்லா சென்டராக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பிக்சர் மேலே அவுட்லைன் வரைஞ்சிங்கன்னா அந்த போர்டில் உங்களுக்கு இம்ப்ரெஷன் கிடச்சிடும். ஸோ இதெல்லாம் காஞ்சி இந்த எம்எல் ஷீட் போட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிக்சர் ட்ரா பண்ணிடணும். ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டணும். நமக்கு பிக்சருக்கு தகுந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இது வந்து நெக்லஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ரவுண்டு ஸ்டோன்ஸு. அதுக்கப்புறம்
அப்புறம் இதை மாதிரி ஸ்கொயர் ஸ்டோன்ஸு கிரீடத்துக்கு வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இதை மாதிரி க்ரீன் கலர், முன்னாடி வந்து ரெட் கலர் காமிச்சேன் இல்லையா, அதே சைஸில் க்ரீன் கலர். சைஸ் நம்பர்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அந்த பிக்சருக்கு என்னென்ன தேவையோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டோன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ரெட்டு, இது வந்து க்ரீன், அதே மாதிரி இது வந்து க்ரீன் கலர் பெருசு. இது வந்து அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிக்சருக்கு அவுட்லைனில் மேலே அந்த திருவாச்சி அதே மாதிரி வரும், அந்த மாதிரி இதுக்கு அந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே ரெட் கலரு. இது வந்து ரவுண்ட் ஸ்டோன் க்ரீனு. இது வந்து ரெட் ஸ்டோன். இதில் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸும் இருக்குது, ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு. இது வந்து நம்ம கிரீடத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நமக்கு வந்து கிடைக்கிது. இது திலகம் ஷேப்பில் இருக்கும், அதுக்கப்புறம் ஓவல் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி எந்த ஷேப் வேணுமோ அந்த பிக்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம சைஸு நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அந்த பிக்சரில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் மக்கு வந்து ரெடி பண்ணணும். மக்கு எப்படி ரெடி பண்ணணும்னா, இந்த மக் பவுடர் இருக்கு இல்லையா, இந்த மக் பவுடரை 2 days பிஃபோர் இதை வந்து தண்ணியில் ஒரு ஸ்பூன் வந்து மக் பவுடர் நல்லா ஜலிச்சு ஒரு மெஷர்மெண்ட், ஒரு கப்பு மெஷர்மெண்ட். இப்போ ஒரு கப்பு இவ்வளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு கப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இந்த இதையும் இது வந்து அரபிக் கம், இதை வந்து இதையும் 2 days முன்னாடி தண்ணியில் நல்லா ஊற போட்டுடணும். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடணும். அதே மாதிரி இது ஒரு கப்பு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டு வச்சுட்டிங்கன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 2 days அது நல்லா செட்டில் ஆகிடும். செட்டில் ஆனதுக்கப்புறம் மக் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இதில் ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வடிகட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மக் ரெடி ஆகிடும். மக் டிசைனிங்க்கு ரெடி ஆகிடும். ஸோ அந்த மக்கு வந்து நம்ம வந்து கோன் ரெடி பண்ணி, நம்ம கோன் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னா, இந்த பால் கவரு அதே மாதிரி திக்கு கவரில் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். கோன் ரெடி பண்ணி அதில் போட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன போர்டில் வந்து நீங்கள் வந்து அந்த இதை வந்து ட்ரையல் பார்க்கணும். ஏன்னா விரிசல் விடக்கூடாது. அந்த இதை வந்து நீங்கள் மக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிங்க இல்லையா, நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷில் கூட எடுத்து வைக்கலாம். வச்சுட்டு இப்படி தட்டினீங்கன்னா அந்த மக்கு வந்து அப்படியே செட்டில் ஆகிருக்கணும். அப்படியே கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா அது அப்படியே செட்டில் ஆகி மழைன்னு வரும். ஸோ அது வந்து ட்ராப்பாக வடிஞ்சு ஓடவும் கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது, அப்படியே மழைன்னு இருக்கணும். இது காஞ்சிடுச்சுன்னா அது அப்படியே பார்த்தீங்கன்னாவே தெரியும், மேலே வந்து ஒரு ஷைனிங் கிடைக்கும். அதே மாதிரி ரெடியாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ண மெஷர்மெண்ட்ஸும் கரெக்டு, அந்த மக்கும் கரெக்ட் இதில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டுக்கீங்க இல்லையா, அதெல்லாம் ப்ராசஸ் நம்ம சொல்ல முடியும். போர்டு, இந்த கிளாத்து, அதுக்கப்புறம் உடன் போர்டு, இந்த காடா கிளாத்து, அதுக்கப்புறம் மக் பவுடரு, ஃபெவிகாலு, அப்புறம் அரபிக் கம்மு, அப்புறம் இந்த ஸ்டோன்ஸு, அப்புறம் நமக்கு இது ஷீட், இது என்ன டயக்ராம் வரைய போகிறோமோ, அம்மன் வரைகிறதா இருந்தால் அம்மனோட படம், அதுக்கப்புறம் வந்து எல்லோ கார்பன், அதுக்கப்புறம்
இது வந்து டெக்னிக்கல் டிராயிங் பென். ஆஃப்டர் டயக்ராமுக்கு இது யூஸ் ஆகும். இந்த இது பிளாக் கலரில் இங்க் கிடைக்கும் நமக்கு. இங்க் இண்டியன் இங்க்கு, அது வந்து இப்படி இருக்கும். ஸோ இது தேவைப்படும். அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து 000, 0, 2 அதே மாதிரி தான் மோஸ்ட்லி யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த கேம்லினில் இந்த இதில் இது மாதிரி கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். 000 பார்த்தீங்களா, இந்த 000 இதுதான் வந்து மைன்யூட் டிசைன்ஸ் வரைகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த 000. ஸோ இது வந்து ஸ்டோன்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த கிரிப்பரு. ஸோ ப்ரெஷ்ஷஸ், அதுக்கப்புறம் கலர்ஸ், போஸ்டர் கலர்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ போஸ்டர் கலர்ஸ் ஒரு 12 கலர்ஸ் இருக்கிற மாதிரி நிறையா இருக்குது. மெட்டாலிக் கலர்ஸ் இருக்குது. அதுமாதிரி தான் இந்த டேஞ்சராட்க்கு தேவைப்படும் பொருட்கள். தேவைப்படும்னா இந்த மாதிரி செட் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி டூல்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஷேப் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு, டிசைன் பண்ணுறதுக்கு இதே மாதிரி டூல்ஸ் இருக்குது. இது வாங்கிக்கலாம். இன்னும் வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு அதுக்கு தனியாக டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து தேவைப்படுறப்ப அது மாதிரி டூல்ஸ்லாம் கூட வாங்கிக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் எப்படின்னா இருக்கிறத வச்சு எப்படி நல்லா பண்ணலான்றது தான் யோசிப்பேன் தவிர அது ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். ஸோ நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் அ கோல்டு ஃபாயில். இது கோல்டு ஃபாயில். இதுதான் மெயின், டேஞ்சராட்டுக்கு மெயின் இதுதான் ஸ்டோனு. இந்த இது கோல்டு. ஸோ மேலே அந்த திருவாச்சி, மண்டபம், அம்மன் போட்டிருக்க கோல்டு ஜுவல்ஸு, அதுக்கெல்லாம் வந்து இந்த கோல்டு ஃபாயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த கோல்டு ஃபாயில்ஸ் வந்து டூப்ளிகேட்லேயும் கிடைக்குது, ஒரிஜினலும் கிடைக்குது. ஒரிஜினல்லாம் வந்து இதை மாதிரி ஒரு ஷேடு அந்த மாதிரி இருக்கும். டூப்ளிகேட்டில் வந்து இது மேலே ஒரு ஷீட் ஒட்டின மாதிரி இருக்கும். அதை எடுத்திங்கன்னா அது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஓவர் ஷைனிங்காக இருக்கும். இது வந்து அதான் டூப்ளிகேட் ஒரிஜினல் இருக்கிறதால உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்ஸ் நிறையா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பிக்சருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஷீட்ஸ் வந்து யூஸ் ஆகும். எப்படின்னா ஒரு சில பிக்சர்ஸ்க்கு ஜாஸ்தி கோல்டு ஃபைல்ஸ் தேவைப்படும், ஒரு சில பிக்சர்ஸ்க்கு கம்மி கோல்டு ஃபைல்ஸ் தேவைப்படும். ஸோ ஒரு புக்கு வாங்கினீங்கன்னா இந்த ஒரு புக்கில் வந்து 25 ஷீட்ஸ் இருக்குது. 25 ஷீட்ஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் உங்களோட திறமையை பொறுத்து எத்தனை பிக்சர்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமோ அத்தனை பிக்சர்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.